நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அண்ணன் நீங்கள் வாங்க எங்கள் கூடன்னு சொல்லி விஜய் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நீங்கள் அண்ணன் திரும்ப தைரியமாக இறங்கி அடிக்கிறாரு பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்களேன், நாளைக்கு அண்ணன் திருமாவளவன், அண்ணன் சீமான், விஜய், காங்கிரஸ், ராகுல் காந்தி இது போன்ற ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி வரும். நிச்சயமாக தமுமுக, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து திமுக கூட இருக்காது. அந்த கட்சியோடைய மேல்மட்ட தலைவர்களோட எனக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது. நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பேசினேன். அவர்கள் மிகப்பெரிய மன விரக்தியிலையும் வேதனையில் இருக்காங்க திமுக கூட. ஸோ இனிமேட்டு அவங்களை நம்பி நம்ம புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இருக்குது. சாதியவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் சிறுபான்மையே கிடையாது. முதல்ல அதை உடைக்கணும்னு சொல்லி தான் சாதியவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு திமுக வந்து தொடர்ந்து இவ்வளோ அரசியல் கட்சி இருக்கும் பொழுது புதுசாக உள்ள வர்றாரு. கரெக்டுங்களா? புதுசாக உள்ள வர ஒருத்தரால் இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவர்களை ஆர்கனைஸ் பண்ணி விஜயை நோக்கி அவர்களை வர வைக்கிறாங்கன்னா, அதுதான் சொல்கிறேன்ல, எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு முகம், இப்படி ஒரு முகம் இருக்குன்னா அது விஜய் மட்டும்தான்.